புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட இளங்கோ நகர் வார்டு, புதுப்பாளையம் வார்டு போன்ற பகுதிகளில் குடிநீர் மிகவும் உப்பு கலந்து வருவதாகவும், குடிநீர் குடிக்க இயலாத சூழ்நிலையில் உள்ளது என அப்பகுதி மக்களிடம் இருந்து வந்த கோரிக்கையினை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இப்பிரச்சினை பற்றி பல்வேறு கேள்விகளையும் கோரிக்கைகளையும் வைத்ததன் பெயரில் முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் இசைந்து புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சுதேசி மில் வளாகத்தில் உள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் உவர் நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்காக ரூபாய் 3,87,00,000 மதிப்பீட்டில் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இவ்விழா முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலும், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் முன்னிலையிலும், உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி முன்னிலையிலும் உவர்நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கான பூமி பூஜை விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. இவ்விழாவில் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். வச்சிருக்கா